முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் சட்டசபையில் திறப்பது குறித்து கருத்து கூற ராமதாஸ் மற்றும் EVKS இளங்கோவனுக்கு தகுதி கிடையாது என்று அதிமுக அம்மா அணியின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். அந்த கட்சிக்கு ஒரு நாள் அங்கீகாரம் கிடைத்ததென்றால் அம்மாவின் தயவினால் தான் கிடைத்தது. நன்றி உணர்ச்சியும் நாகரிகத்தையும் நடுவழியில் தொலைத்துவிட்ட ராமதாஸ் இன்றைக்கு மக்களால் கைவிடப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு வரலாற்றை எழுதியவர் புரட்சி தலைவி அம்மா. அன்னை தமிழகத்தில் 6 முறை முதலமைச்சராக இருந்தவருடைய படத்தை சட்டப்பேரவையில் திறந்து வைக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? டாக்டர் ராமதாசும் EVKS இளங்கோவனும் தாங்கள் சொன்னதை திரும்ப பெற வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய படம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திறந்து வைக்கப்படும். அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும்.